பெல்சியா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம க்ரீன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கலாம். மல்லி ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டுக்கலாம். புதினாத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மைப்போட பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் இலை கூட ஒரு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சட்டியில் இருக்கிற சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ராவிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காக அது போடுறோம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா சிக்கனில் படும்படியாக நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது வந்து க்ரீன் சிக்கனுங்கிறதுனால க்ரீன் கலரில் தான் இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரமே போதும், இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது நம்ம க்ரீன் சில்லியை ஃபஸ்ட்டு பொரிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் தான் இருக்கும். அப்படியே நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு க்ரீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது அடுத்து இது வந்து ரெட் சில்லிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். க்ரீன் சில்லி ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ரெட் சில்லி. இப்போது சிக்கன் 65 நமக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம் 1 ஸ்பூனு. பச்சரிசி மாவு கொஞ்சம் போடுறோம். போட்டு இதுக்கு உப்பு தேவையில்லை, ஏன்னா நம்ம சிக்கன் 65 போட்டிருக்கனால அதுலேயே உப்பு இருக்கும். இதை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது நமக்கு க்ரீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் செஞ்சீங்க. அடுத்து நம்ம ரெட் சில்லி பொரிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரெண்டையும் நம்ம இணைச்சி வச்சுருக்கிறோம். க்ரீன் சில்லி இருக்குது, ரெட் சில்லி இருக்குது. ரெண்டையும் ஒட்டுக்கா செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.